கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போ வாசித்த அந்த பகுதி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. பலமுறை வாசித்திருக்கிறோம், பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அதை ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். சொல்ல போகிற விஷயம் நிச்சயமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் கட்டாயமாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாசிக்கப்பட்ட ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நாம் வாசித்தோம். அதில் குறிப்பாக நாம் பார்க்க போகிற ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10வது வசனம், அப்பொழுது அவள், யாரு? ரூத்து தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் ஜென்ம தேசத்தையும் விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்புறம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா. இப்போ நீங்க இந்த சம்பவம்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். நகோமி, எலிமெலேக்கு, இவங்க கணவன் மனைவி. இவங்களுக்கு 2 பையன். இவங்க 4 பேரும் இஸ்ரவேல்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இஸ்ரவேல்ல கொஞ்சம் கஷ்டம். உடனே அவங்க வேற தேசத்துக்கு போய் குடியேறி அங்க பழச்சிக்கலாம் அப்படின்னு போனாங்க. அந்த போன தேசம் மோவாப் தேசத்துல போனாங்க. மோவாப் தேசத்துல குடியேறினாங்க. அங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அங்க கணவன் மனைவி 2 பேரு, 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களுக்கும் அந்த மோவாப் தேசத்துல பெண்ணு பார்த்து கல்யாணமும் பண்ணாங்க. 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 3 ஆணு 3 பெண்ணு அந்த வீட்டில் இருக்காங்க. ஒரு மாமனார், ஒரு மாமியார், 2 மருமகள், மொத்தம் 6 பேர் இங்கே இருக்கிறாங்க. இவங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னா, நகோமியுடைய கணவர் செத்து போறார். அப்புறம் ரூத்துடைய சகோதரி, அவங்க கணவரும் செத்து போறார். 3வது ரூத்து கணவரும் செத்து போறார். இப்போ நகோமி என்ன சொல்றாங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு 2 மருமகளையும் பார்த்து, நீங்க உங்க தேசத்துக்கு, உங்க வீட்டுக்கு, உங்க அம்மா வீட்டுக்கு, உங்க ஊருக்கு நீங்க போயிடுங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் எனக்கு குழந்தையும் கிடையாது, இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கால வழியும் கிடையாது. நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா சொல்றபடி நீங்க அங்க வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஓர்பான் மூத்த மருமக என்ன பண்ணாங்க, கேட்டு அவங்க இல்லை நான் இருக்கிறேன், இல்லைம்மா வேணாமான்னு சொன்னோடனே அவங்க போயிடுறாங்க. தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்தது ரூத்து கிட்ட சொல்றாங்க, நீ அதே மாதிரி
ஓர்பால் போன மாதிரி நீயும் போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரூத்து சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு போவதை குறித்து என்கிட்ட நீ பேச வேணாம். உன் சாமி என் சாமி, உன் நாடு என் நாடு, உன் ஜனம் என் ஜனம் என்று சொல்லி முழுமையா ஒண்ணுமே இல்லாத மாமியாரை ஒன்றும் எல்லாத்தையும் இழந்துட்டா. இஸ்ரேலிருந்து புருஷனோடு வந்தா, 2 பிள்ளைகளோடு வந்தா, மோவாப்ல எல்லாத்தையும் இழந்தாச்சு. புருஷனையும் இழந்தாச்சு, பிள்ளைகளையும் இழந்தாச்சு. இப்போ மொட்டை மரமா நிற்கிறான். அவளுக்கு இப்போ ஆதரவே கிடையாது, ஆறுதலே கிடையாது, எந்த ஒரு ஒத்தாசம் கிடையாது, எந்த எதிர்கால வாழ்க்கைக்கு நம்பிக்கையே கிடையாது. எதிர்காலம் எப்படி அமையுங்கிற ஒரு நம்பிக்கையே முழுமையா போச்சு. ஏன் அப்படின்னா கணவனும் செத்துட்டான், கணவனுக்கு அப்புறம் காப்பாற்றுற பிள்ளைங்களும் செத்துட்டாங்க. இப்போ அவங்க மொட்டை மரமா அவங்க நிற்கிறாங்க. அதனால தன் மருமகள் ரூத்தை பார்த்து நீ வீட்டுக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க போகலை. நீ போகிற இடத்துல நானும் போவேன், நீ வாழுற இடத்துல நானும் வாழ்வேன், நீ கும்பிடுற சாமியை நானும் கும்பிடுவேன், நீ சாகிற இடத்துல நானும் சாவேன் என்று உறுதியா சொன்னான். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு மாமியார் மருமகள் விஷயங்களை நீங்க யோசித்து பாருங்களேன். எந்த குடும்பத்திலேயாவது, ஆனால் இன்னைக்கு எல்லா குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் 90% எல்லா குடும்பமும் கல்யாணம் பண்ணி வந்து 1 வாரம் 2 வாரம் அப்புறம் அம்மா வீட்டிலேருந்தே தகவல் வரும். எதுக்கு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுக்கின்னு சமைச்சிக்கின்னு, கொஞ்சோண்டு சமைச்சா கூட நீ உன் வீட்டுக்காரனும் சேர்ந்து சமைச்சு கொஞ்சம் சாப்பிட்ருக்கல, எதுக்கு கூட்டு கும்பலில் போய் சாப்பிட்டுக்கிற? கும்பலில் சாப்பிட்டா உப்பு இருக்காது, குழம்பு இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது, உனக்குன்னு தனியாக கொஞ்சோண்டு ஒலை வச்சுக்கிய அப்படின்னு சில அம்மா வீட்டிலேருந்து பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நல்லதில்லை. நம்ம இந்த உறவு முறைகள்லாம் நீங்கள் எப்படின்னா பார்த்துருக்கீங்களா? தமிழில் மட்டும்தான் உறவு முறைகள் எல்லாத்துக்கும் தனித்தனி உறவு முறை. இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர், யங் சிஸ்டர், எல்டர் சிஸ்டர், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் சின்ன சகோதரி, பெரிய சகோதரி. ஆனால் தமிழில் பாருங்களேன், பெரியவங்களா இருந்தால் அக்கா, சின்னவங்களா இருந்தால் தங்கச்சி, அப்புறம் மாமா, சித்தப்பானா சித்தப்பா, பெரியப்பானா பெரியப்பா, பெரிய அப்பா, அப்பாவுக்கு பெரியவர் பெரியப்பா, சின்ன அப்பா, அப்பாவுக்கு சின்னவர் சின்னப்பா, அதே மாதிரி சின்னம்மா பெரியம்மா. ஆனால் ஆங்கிலத்தில் எடுத்திங்கன்னா அங்கிள் ஆண்டி தான். பெரியப்பாவும் அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான், பெரியம்மாவும் ஆண்டி தான், அத்தையும் ஆண்டி தான். ஆனால் இந்த உறவு முறைகள் கூட ஒவ்வொன்றுத்துக்கும் அழகா இருக்கிறது நம்ம தமிழில் மட்டும்தான். இன்னொரு பாருங்கன்னா, கணவருடைய தங்கச்சி, அக்காவோ தங்கச்சோ என்ன சொல்லுவீங்க? ஓர வித்தியா, நாத்தனார், நாத்தம் நாறு அப்படி ஆகிட்டாங்க. ஆனால் உண்மையா என்ன அர்த்தமா, நாத்து ஆனார் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, அவங்க இங்கே நாத்தங்காலில் இருக்கிறாங்க, அவங்கள பிடுங்கி வேற தோட்டத்தில், வேற கழனியில், வேற இடத்துல நடுவாங்க. இப்போ அவங்க இருக்கிறது, அம்மா வீட்டில் இருக்கிறது நாத்தங்கால், அதனால அவங்க நாத்தனார். அவங்களுக்கு இது குடும்பமே கிடையாது. அவங்க போய் எங்க நடுறாங்களோ அங்க அவங்க களைச்சி வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கணும். அதுதான் அவங்க குடும்பம். அதே போல நீங்க உங்க வீட்டில் இருக்கும்போது உங்க அண்ணன் தம்பிக்கு நீங்க, உங்க அண்ணன் தம்பி உங்க அன்னிக்கு நீங்க நாத்தனார். அவங்க உங்களை இங்க எடுத்தாந்து இந்த வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க உங்களை எத்தும் போய் தள்ளிட்டு வரல, நட்டுட்டு போயிருக்காங்க. நடப்பட்ட நீங்க
நல்லா வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கணும். 30, 60, 100மான பலனை கொடுக்கணும். அதுதான் இந்த நாத்தனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லுவாங்க, கொழுந்தனாறு கொழுந்தியாறு. அது என்னது? இது யாரு சொல்லுவாங்க அதை? கொழுந்தனாறு கொழுந்தியாருன்னு சத்தமா சொல்லுங்க. மனைவியோட மனைவியோட அக்கா தங்கச்சிய கொழுந்தியாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்டா நான் சொல்றது? கொழுந்தியார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க முளைச்சி வர்ற கொழுந்து போல, அதனால அவங்கள கொழுந்தியாருன்னாங்க. அதை கிள்ளிட்ட அது மொட்டையா போயிடும், அதனால அதை கொழுந்தியார் சொன்னாங்க. அதே போல கொழுந்தனார், அவர் கொழுந்து விட்டு வர்றவர், வளர்ந்து வர்றவர். அந்த மொனையை கிள்ளிட்ட அவர் மொட்டையா போயிடுவார். அதுதான் அங்க இது இந்த இந்த ஒவ்வொருத்துக்கும் அர்த்தமுள்ள ஒரு உறவு முறை நீ எங்க தேடினா கிடைக்கும் தெரியுமா? நம்ம தமிழ்ல மட்டும்தான். வேற நீங்க ஆங்கிலத்தில் தேடினீங்கன்னா, ஆங்கிலம் உலக மொழி, பெருமையானது தான், சந்தோஷமானது தான், பெருமைக்குரியதானா இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுல எல்லாமே அங்கிள் ஆண்டி தான், எல்லாருமே அங்கிள் ஆண்டி தான். பெரியப்பாவை அங்கிள் அப்படின்னு. ஒரு முறை நான் பீச்சுக்கு போயிருந்தேன். பீச் அந்த என்ன ஊர் பீச் அது? கோவளம் பீச்சுக்கு ஒரு சின்ன குண்டு மாதிரி இருந்துச்சு. அது மேலே ஏறி நின்றுட்டேன். பார்த்தா ஒரு இவ்வளோதான் ஆழம் இருக்கும்னு நினச்சேன். சாம்சன் எகிரி குச்சான். அவனை பார்த்த உடனே எனக்கும் வீரம் வந்துச்சு, நானும் எகிரி குச்சிட்டேன். என்ன ஆச்சுன்னா பெரிய ஆழமாக இருந்துச்சு. கீழே விழுந்துட்டேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு அங்கிள் அப்படின்னு ஓடியாந்து, அந்த பொண்ணு ஓடியாந்து தூக்குச்சு. அது யாரோ என்னவோ எனக்கு யாருன்னே தெரியாது. ஓடியாந்து அங்கிள் அப்படின்னு தூக்கி விட்டுச்சு. அது ஓகே அங்கிள். ஆனா நாம இப்ப யார அங்கிள்னு கூப்பிடுறோம்? பெரியப்பாவையே கூப்பிட்டுக்கிறோமே. அதனால உங்க தமிழ் முறைப்படி மாமாவை மாமான்னு கூப்பிடுங்க, அத்தையை அத்தைன்னு கூப்பிடுங்க, பெரியம்மாவை பெரியம்மான்னு கூப்பிடுங்க, சின்னம்மாவை சின்னம்மான்னு கூப்பிடுங்க. எல்லாம் அந்த உறவு முறைப்படி கூப்பிடுங்க. இங்கிலீஷுக்கு போயிடாதீங்க. உறவு முறையை கூப்பிட்றதுக்கு இங்கிலீஷ் முறையை போகாதீங்க. எங்க தம்பி பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடும், அவங்க அப்பாவை டேடின்னு கூப்பிடும். புரியுதானே சொல்றது? என்ன நான் பெரியப்பா, என்ன அப்பான்னு கூப்பிடும். அவங்க அப்பாவை, சொந்த அப்பாவை டேடின்னு கூப்பிடும். அவங்க அம்மாவை மம்மின்னு கூப்பிடும். அப்புறம் நான் ஒரு நாள் சொன்னேன், நீ எப்போ மம்மி ஆன அப்படின்னு. மம்மின்னா தெரியும்ல, இது பண்ணப்பட்ட பிரேதம், பாதுகாக்கப்பட்ட பேரு பதப்படுத்தப்பட்ட பிரேதம், அது பேர் தான் மம்மி. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த உறவுகள் கூப்பிடுறதுக்கும் பழகிறதுக்கும் தமிழ்ல தான் அழகு. அல்லேலூயா. இப்போ நம்ம இங்க கவனிங்க, ரூத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ரூத்து மோவாப் தேசத்து பெண். மோவாப் தேசம் அருவருக்கப்பட்ட தேசம். அம்லேக்கும் மோவாப்பும் அருவருக்கப்பட்ட தேசம். ஏன் அப்படின்னா, அப்பனுக்கும் மகளுக்கும் உருவான அந்த அந்த மக்கள் அவங்க எல்லாரும், அதாவது லோத்துக்கும் லோத்தினுடைய பிள்ளைகளுக்கும் உண்டான ஏற்பட்ட உறவில் பிறந்த பிள்ளைங்க. மூத்தவளுக்கு அமலேக்கியர் பிறந்தாங்க, இளையவளுக்கு மோவாபியர் பிறந்தாங்க. அதனால் வேதத்தில் அவங்க அருவருக்கப்பட்டவங்க. இவங்க இந்த நகோமி அங்க போனதுனால அருவருக்கப்பட்ட தேசத்தில் அருவருக்கப்பட்ட மக்கள் மத்தியில் போய் வாழ நினைச்சதுனால அவங்க எல்லாத்தையும் இழந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் ஒருவேளை கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது. நான் சொல்றேன், ஏதாவது கஷ்டம் வந்தா உடனே நம்ம இந்த ஊருக்கு போயிடலாமா, அந்த ஊருக்கு போயிடலாமா, அங்க போய் பொழைச்சிக்கலாமா, இங்க போய் பொழைச்சிக்கலாமான்னு நினைக்காதீங்க. முதல்ல முழங்கால் போடுங்க. ஆண்டவரே நான் எங்க போனோன்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க.
அவர் சொல்ற இடத்துக்கு போங்க, உங்களுக்கு ஒரு குறைவும் வராது. அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, நகோமி என்ன பண்ணாங்க, கஷ்டமா இருக்குது ஊர்ல, வீட்டுல கஷ்டமா இருக்குது, ஊர்ல கஷ்டமா இருக்குது, நம்ம ஊர்ல கஷ்டமா இருக்குது, பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தேவனால் சபிக்கப்பட்ட ஊருக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. சபிக்கப்பட்ட ஊருக்கு போனதுனால என்ன நடந்ததுன்னா, தான் செல்வத்தை இழந்தாங்க, கணவனை இழந்தாங்க, கணவனுக்கு அப்புறம் நம்மளை பார்த்து கொள்ளுகிற பிள்ளைகளை இழந்தாங்க. இப்போ மொட்டை மரமா நிற்கிறாங்க. கேட்கறதுக்கோ பார்க்கறதுக்கோ ஆள் இல்லை. 2 மருமக இளைய பெண்கள். அவங்க கிட்ட சொன்னாங்க, நீங்க போய் வேற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா, இதுக்கப்புறம் என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படி சொன்னாங்க. ஓர்பால் போயிட்டா. ரூத்து மட்டும், நான் போக மாட்டேன், இதை குறித்து என்கிட்ட இனிமே பேசாத, ஆணையிட்டு சொல்றான், இதுக்கப்புறம் இதை பத்தி என்கிட்ட பேசாத, உன் தேசம் என் தேசம், உன் நாடு என் நாடு, உன் ஜனம் என் ஜனம், உன் சாமி என் சாமி அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த மோவாப் பெண்ணாகிய ரூத்து தேவனை ஏற்றுக்கொள்கிறாள். அல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொண்டதுனால அவள் சாபம் மாறி இஸ்ரவேலுக்கு வருகிறாள், இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறாள். இப்போ அவள் வந்தது பார்த்தீங்கன்னா, வந்த விஷயம் ஓகே. இப்போ மாமியார் வயசானவங்க, அவங்க வேலை செய்து இவளுக்கு சாப்பாடு போட முடியாது. அப்போ இவ போய் வேலை செய்யணும். அப்போ என்ன வேலை செய்ய முடியும், ஒரு வேலையும் தெரியாது. அங்கே அவங்க அம்மா வீட்டில் அவங்க செழிப்பா செல்வாக்கா வாழ்ந்துருப்பா. இங்கே வந்த உடனே வேலைக்கு போக சொல்கிறாங்க. இங்கே வந்த உடனே வேலைக்கு போகணுன்னொடனே எனக்கு எந்த வேலையும் தெரியாது. அறுப்பா இருக்கிறவங்க பின்னால் போனால் கதிர் சிந்தும், அந்த கதிர்களை பொறுக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஓனர் இருப்பார். அவருக்கு ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் நிலம் இருக்கும். அதுக்கு ஒரு கண்காணி வச்சிருப்பார். அதாவது காணி, அந்த வேலை செய்கிற வேலை வாங்குற ஒரு ஆள், வேலைக்கார், அவர் தான் வேலை வாங்குவார். அதுக்கப்புறம் வேலை செய்கிற பெண்கள் ஆண்கள், அறுக்கிறதுக்கு பெண்கள் ஆண்கள் இருப்பாங்க, அவங்க தான் அறுப்பாங்க. அவங்கள வேலை வாங்கிறதுக்கு ஒரு வேலைக்காரர் இருப்பார். அவர் பேர் மணி, ஒரு பேர் சொல்லுவாங்க மாணிக்கார். அவர்கிட்ட அந்த ரூத்து கேட்குறா, ஐயா இந்த அறுப்பு அறுக்கிறாங்களே அவங்க பின்னால் சிந்துகிற கதிர்களை நான் பொறுக்கி கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்குறா. அவர் சரி சிந்துகிற கதிர் தானே பொறிக்கோ அப்படின்னு சொல்லி கதிர்களை பொறுக்க சொல்லும்படி பொறுக்க சொல்கிறா. இப்போ அவர் பொறுக்கிட்டார். அப்புறம் எஜமான் முதலாளி, அந்த லேண்டு ஓனர் வருகிறாரு. யாருப்பா அந்த பொண்ணு பிள்ளை, பெண் பிள்ளை அப்படின்னு கேட்குறாரு. அவர் இது மாதிரி நகோமியா கூட வந்த மோவாப் பெண் பிள்ளை அப்படின்னு சொன்னான். மோவாப்பிலிருந்து நகோமியா கூட வந்த பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிச்ச காரியத்தை எல்லாம் சொல்றான், நடந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்றான். சொன்ன பிறகு அவங்க என்ன சொல்ற, அவர் கூப்பிட்டு, நீ வேற எங்கேயும் போவாத, இங்கேயே எங்க கையிலேயே பொறிக்க, எல்லாம் இங்கே எங்கள் குடத்துல நாங்கள் குடிக்கிற எங்கள் வேலைக்காரங்க குடிக்கிற தண்ணி நீ குடிச்சிக்கோ, எங்கள் வேலைக்காரர் தங்குற இடத்துல நீ தங்கிக்கோ, உங்களுக்கு இங்கே கதிர்களை இங்கே நீ நிறைய பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அறுக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் தாராளமாக சிந்த விடுங்கன்றார் எஜமான். முதலாளி கதிர்களை கொஞ்சம் தாராளமாக சிந்த விடுங்க, அதை பொறுக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் எல்லாம் இப்படி நடக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது கதிர்களை பொறுக்கிக்கொள் சொல்லும்படி அவர் சொன்ன உடனே அந்த பெண் கேட்குறா. அப்போதான் அந்த வசனம் வருது பாருங்க, 10வது வசனம். அப்பொழுது ரூத்து தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினால் உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். இப்போ என்ன சொல்றாரு, அவர் தயவு கொஞ்சம் கதிர்களை சிந்த விட சொல்றாரு இல்ல. அதாவது தாங்க வேலைக்கார் குடிக்கிற தண்ணிய தான் வேலைக்கார் தங்குற இடத்துல தான் வேலைக்கார் சாப்பிட்ற சாப்பாட்டை அவளுக்கு கொடுக்க சொல்றாரு. அப்படி சொல்லி அது மட்டும் இல்லாத கதிர்களையும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிந்த விட சொல்றாரு. தானா சிந்துறது வேற,
இவரு கொஞ்சம் சிந்த விட சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கு அந்த எஜமான் பதில் சொல்றாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா, அதாவது பெண் அப்படின்னு சொன்னாவே அவங்க இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடியவங்க, இன்னொரு வீட்டில் போய் கனி கொடுக்கக்கூடியவங்க. பிறந்த வீட்டில் அவங்களால கனி கொடுக்க முடியாது. பிறந்த வீட்டில் கடைசி வரலும் பிறந்த பெண்ணாவே இருந்துட்டு போகலாம். அவங்க என்ன பண்ண முடியாது, பிறந்த வீட்டில் கனி கொடுக்க முடியாது. அவங்கள நாற்றாக இருக்கிற அவங்கள பிடுங்கி இன்னொரு தோட்டத்தில் இன்னொரு வயலில் நடும் பொழுது அவங்க களைச்சி வளர்ந்து கனி கொடுக்கிறவங்களா வருவாங்க. அதனால தான் அவங்க பெண்களுக்கு பொதுவாக இது இயல்பான விஷயம். எல்லாருமே அவங்கவுங்க சொந்த எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கூட எங்கள் அண்ணன் தம்பியா கூட வாழ்ந்து நான் பிள்ளை குட்டிலாம் பெற்று இருக்கிறேன் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? ரொம்ப அசிங்கமாக கேவலமான அர்த்தம். நல்ல நான் சொல்கிறது கவனிங்க. எங்கள் அப்பா அம்மா கூட இருந்து எங்கள் அண்ணன் தம்பியா கூட இருந்து நான் குழந்தை குட்டிகள்லாம் பெற்று நான் செழிப்பாக கனி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது கேவலம். ஏன்னா அது அங்கே இடத்துல தகாத முறையை காட்டுகிறது. அதே நேரத்தில் நாம் அடுத்த வீட்டுக்கும் அடுத்த வீட்டு பெண்ணை நம்ம வீட்டுக்கும் கொண்டு வர்றது தான் இயல்பு. சரி, இது ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்துங்க, நகோமி இருக்கிறாங்க, மூத்த மருமக போயிட்டா, கணவன் செத்துட்டாரு, 2 பிள்ளைங்க செத்துட்டாங்க. 2 மருமகளையும் கூப்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் போயிடுங்கம்மா, நீங்கள் போய் ஏதோ ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் பெரியவ ஓர்பால் போயிட்டா. 2வது மருமகள் ரூத்து மட்டும் போகலை. ஏன்னா அவ என்ன சொன்னா, உனக்கு ஆதரவாய் நான் வருகிறேன். அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? எங்கள் மாமியாருக்கு நான் தாங்க ஆதரவு, என் மாமியாரை நான் தான் பார்த்துக்குவேன், என் மாமியாருக்கு ஏதாவது ஒன்றுனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா இந்த காலத்தில் 90%, ஏன் 99% அதை ஃபில் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். 1% தான் சரி அப்படின்னு பார்த்துக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களும் இல்லாமல் போல இருக்கிறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வசதியாக மாமியார் வசதியாக இருப்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் இது பூரா நமக்கு தானே வரப்போகுது அப்படின்னு பார்த்துக்கிறவங்களும் உண்டு. மாமியார் ஒன்றுத்துக்கு, இப்போ இந்த மாமியார் நகோமி ஒன்றும் கிடையாது, தரித்திரமாக இருக்கிறாங்க. கதிர் பொறுக்குன்னா தான் சாப்பாடு. அந்த நிலைமையில் இருக்கிற மாமியாருக்கு மருமக செய்கிற சேவையை பாரு. பொதுவாகவே நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்கு. 2 விதத்தில் குடும்பம் அமையும். நாமளே விரும்பி ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிறது இல்லை, ஆமாம் தானே? நாமளே விரும்பி ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிறது, அது பேர் என்ன பண்ணுவாங்க, லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அரேஞ்ச் மேரேஜ், அவங்க அப்பா அம்மா பார்த்து செய்து வைப்பாங்க. இதில் சில அப்பா அம்மா பழமொழி சொல்லுவாங்களே, வாழற பெண்ணை தாயாருக்கு எடுத்த மாதிரி கெடுத்துடுறவங்களும் இருக்காங்க. சில பெண்கள் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பெண்ணு கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணி இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னால் குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல அப்பா அம்மா இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அப்படியா
நீ ஏன் அவங்கள கூட போராடிங்கிற, நீ உனக்கு என்ன ஒரு கிளாஸ் அரிசி போட்டால் போதுமே, நீ உங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுக்கலாமே, தனியாக போய் கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிற அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் தான். அப்போ உங்களுக்கு தான் இந்த வசனம். அடுத்த கட்டத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. மாமியார் ஆக போறீங்க, மருமகளா இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் இது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்க பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, என்னென்னத்தை அவங்க விட்டுட்டு வரா பாருங்க. உன் மாமியாருக்காக நீ உன் தகப்பனை விட்டு வந்த, உன் தாயை விட்டு வந்த, உன் ஜென்ம தேசம், நீ பிறந்து வளர்ந்து வாழ்ந்த தேசத்தை விட்டு வந்த, முன்ன எப்பவுமே தெரியாத மக்கள், யாரு என்னன்னே தெரியாது, அவங்க மத்தியில வாழும்படி நீ உங்க மாமியாருக்காக வந்த பத்தியா, அதுல உன் நல்ல குணம் தெரிகிறது. அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்றாரு, அடுத்தது சொல்லும்போது சொல்றாரு பாருங்களேன், 11வது வசனத்துல 12வது வசனத்துல, நீ இப்படி செய்தது என்ன செய்த அந்த ரூத்து, மாமியாருக்காக தன் வாழ்க்கையை வாழும்படி வந்திருக்கிறாள். மாமியாருக்காக தன் வாழ்க்கையை வாழும்படி வந்திருக்கிற இந்த நல்ல செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே நிறைவான பலன். ஆமென், அல்லேலூயா. நிறைவான பலன். இப்போ நீங்க அவர் செய்த விஷயங்களை கவனிச்சுக்கங்க. ஒன்று, கணவர் செத்துட்டாரு, மாமியார் அனாதி ஆயிட்டாங்க. தான் நம்ம வீட்டுக்கு உடனே பக்கத்தில் இருக்குது வீட்டு போயிட்டு இருக்கலாம், போகாம தன் மாமிக்காக, மாமிக்காக இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 11வது வசனத்துல மாமிக்காக நீ செய்தது, அந்த மாமிக்காக அவ செய்தா. அந்த இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்தோஷத்துக்கெல்லாம் குடும்பத்தில் சண்டை. ஒன்று சொல்லட்டுமா, நீங்க கோச்சிக்கினா கூட சரி, ஒரு ஒரு பெண் இல்லாம ஒரு ஆணால குடும்பத்தை கட்ட முடியாது. ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண்ணால குடும்பத்தை கட்ட முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் அந்த குடும்பத்தை கட்ட முடியும். இன்னொரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? உங்க பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் யாருன்னா அப்பாவும் அம்மாவும் தான். முதல் கதாநாயகன் கதாநாயகி அப்பா அம்மா தான். அப்பாவும் அம்மாவும் எலியும் பூனையும் மாதிரி இருந்தாங்கன்னா பிள்ளைங்களும் எலியும் பூனையுமா தான் வளருவாங்க. ஒன்று எலியா வளருவாங்க, இல்லைன்னா பூனையா வளருவாங்க, இல்லை அதுக்கு மிஞ்சி போய் நாயா கூட வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டவங்களை கட்சி புரண்டுறதுக்கு உங்களால தான் அதை அவங்க அப்படி ஆகிறாங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, முதல் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க யாரு? ஹீரோ ஹீரோயின், கதாநாயகன் கதாநாயகி. அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சினிமாவில் பார்க்குற கொஞ்ச நாள் மோகத்தில் எனக்கு அவர் பிடிக்கும், எனக்கு இவர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க லைஃப் ஸ்டைலை பாருங்க, ஒன்று அவங்க அப்பா மாதிரி இருக்கும், இல்லைன்னா அவங்க அம்மா மாதிரி இருக்கும். அவங்க நடிகர் மாதிரி இருக்காது. நடிகர் அவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அவர் ரசிகன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கை ஸ்டைல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி இல்லை, அவங்க அம்மா மாதிரி தான் இருக்கும். அப்போ உண்மையான ஹீரோ ஹீரோயின் யாரு? அவங்க அப்பா அம்மா தான். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நல்லா வளரணும்னா நீங்கள் நல்லவங்களா முதல்ல இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் நல்லவங்களா மட்டும் இருந்துட்டா போதாது. இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து வாயை திறந்தா மூடவே மாட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யாரையும் சொல்லலை, பொதுவாக வாயை திறந்தா அவங்கள மூட வைக்கிறதுங்கிறது கஷ்டம்.
பட 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 படன்னு பேசுவாங்க. எதிர்க்க இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னே கேட்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டு பேசினே இருப்பாங்க. அப்படி உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்தா அவங்க எப்படி, என்ன அவங்க நிலைமை என்ன ஆகும் யோசித்து பாருங்களேன். அப்போ உங்கள் பிள்ளைங்களும் உங்களை போல மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நகோமி இந்த ரூத்தினுடைய அப்பா அம்மாவை இங்கே பாராட்டணும். ஏன்னா அவங்க இந்த பெண்ணை அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தாலும் நல்ல பெண்ணாக வளர்த்துருக்கிறாங்க. மாமியாருக்காக வாழுற ஒரு வாழ்க்கையை இந்த பெண்ணு தன் மாமிக்காக தன் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிற வாழ்க்கையை அந்த பெண் வாழும்படியா அவங்க அப்பா அம்மா அந்த பெண்ணை வளர்த்திருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்க பசங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்களா? அதுக்கு காரணமே நீங்க தான். உங்க வீட்டில் நீங்க பேசினா தான் அவங்க பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா வெளியே பசங்க பேசுறத கேட்டு வந்து பேசுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா பேச மாட்டாங்க, அந்த வார்த்தையை நானும் பேச மாட்டேன். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வளர்க்குற விதம்தான் பிள்ளைங்க நல்லவர்களாக இருக்கிறதும் கெட்டவங்களாக மாறுறதும் நீங்கள் வளர்க்குற வளர்ப்பு தான். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் தண்ணி ஊற்றி வளர்க்க தேவையில்லை. நீங்கள் நடக்க அவங்கள மெச்சூரிட்டியாக மாற்றும். அல்லேலூயா. அவங்கள திறமை உள்ளவர்களாக மாற்றும். சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சொல்கிறேன்ல, வாய் ரொம்ப படபடன்னு. அவங்க அந்த பையன் ஒரு பையனும் இன்னொரு பையனும் பேசுகிறான். உங்கள் அம்மா என்னடா வாயை திறந்த மூடவே மாட்டேங்குது அப்படின்னா, அந்த பையனுக்கு அந்த 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 இடத்துல ரொம்ப நல்ல பேர் இல்லை, எப்படி இருக்கும் யோசித்து வரேன். என்னடா அவங்க அம்மா டப்ப 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 டப்பன்னு புரியுது அப்படின்னு சொன்னா, என்னடா அவங்க அப்பா தள்ளாடிக்கினே இருக்கிறான் எப்போ பார்த்தாலும் அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு அங்கே என்ன நடக்குது? கௌரவ குறைவு, அந்த மரியாதை குறைவு ஏற்படுகிறது. அப்போ அவன் என்ன பண்றான்? அங்கே சிறுமைப்படுத்தப்படுறான். அந்த 4 பிள்ளைகள் மத்தியில் இவன் சிறுமைப்படுத்தப்படுறான். நம்ம வாலிபராக இருக்கிறவரெல்லாம் நமக்காக வாழறோம். நான் வாலிபராக இருக்கிற, நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. நான் வாலிபராக இருக்கிறவரெல்லாம் எனக்காக மட்டும்தான் வாழ்ந்தேன். அப்புறம் கல்யாணம் ஆச்சு, மனைவிக்காகவும் எனக்காகவும் அப்புறம் மனைவிக்காகவும் வாழ ஆரம்பித்தேன். ஞாபகம் நல்லா புரிஞ்சுக்குங்க. 3வது பிள்ளைங்க பிறந்தாங்க. இப்போ மனைவிக்காகவும் பிள்ளைக்காகவும் மட்டும் வாழ ஆரம்பிச்சேன். இப்போ இந்த எனக்காகன்றது என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. மனைவிக்காக பிள்ளைக்காக வாழ ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நீங்க கடைசி வரையிலும் மனைவிக்காக பிள்ளைக்காக வாழ்ந்துதான் போயாகணும். வேற வழியே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்க அப்பா அம்மாவுடைய அந்த செயலை பார்ப்பாங்க. அப்பா எனக்காக என்ன செய்தார், அவர் என்ன செய்தார், சம்பாதிச்சு குடிச்சே செத்து போனாரு. இதுவா? இல்லை, எங்க அப்பா கஷ்டத்தின் மத்தியில் என்னை படிக்க வச்சாரு, எனக்கு ஒரு நல்லது செய்தாரு, அப்படி சொல்றது நல்லதா? சத்தமா சொல்லுங்க. அவ்வளவு கஷ்டத்திலையும் என்னை கஷ்டப்பட விடவில்லை அப்படின்னு சொல்ற ஒரு பிள்ளை தான், ஒரு அப்பா அம்மா தான் நல்ல அப்பா அம்மா. அல்லேலூயா. அப்ப நீங்க பாருங்க, அப்பா அம்மாவுக்கு ஓகேங்க. ஆனா இங்க பாருங்க, மருமகள் மாமியாருக்காக வாழ வரா. மருமகள் மாமியாருக்காக வாழ வர்றாங்க. இது எங்கன்னா நடக்குமா அப்படின்னா, அது மாத்திரம் இல்லை, அவங்க கவனிச்சு பார்க்க வேண்டியது, மாமியாருக்காக வாழறது மட்டும் இல்லை, அது அடுத்தது 12வது வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கட்டளை. நீ என்ன உன் மாமியாருக்காக நீ செய்திருக்கிறல்ல, உன் மாமியாருக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டல்ல, அது இதுக்காக தக்க பலனை, அதுக்குரிய நன்மையை கடவுள் உனக்கு கொடுப்பார், தேவன் உனக்கு கொடுப்பார், இயேசு உனக்கு கொடுப்பார். முடிச்சிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறார்.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ். அல்லேலூயா சொல்லமா. அடுத்தது நீ செய்தனா, அந்த பெண் அந்த ரூத்து என்ன பண்ணான்னா, அவ மாமிக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது கூட தன் ஆண்டவராகிய இயேசுவை அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் போய் புகுந்து கொண்டாள். அல்லேலூயா. பாருங்க, நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து பெண் எடுத்துருவாங்க. சில நேரத்தில் அது தவறி நடக்கிறது தான், வேணும்னு நடக்கிறது இல்லை, தவறி நடக்கிறது தான். அப்படி நடந்துட்ட பிறகு அந்த பெண் ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்கு வந்தா அந்த பெண் அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். எங்க சாமிலாம் அப்படி ஒத்து வராது, உங்க சாமிக்கு எங்க சாமிக்கு அப்படின்னு சொல்ற பெண்ணா இருக்கக்கூடாது. ஏன்னா நீ இந்த நாத்தங்காலிருந்து பிடிங்கி இங்க நட்டுட்டுன்னா, இந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ உன்னை மாறலன்னா நீ பயிராக முடியாது, நீ விளையவோ முடியாது. அல்லேலூயா. இப்ப இந்த நிலத்துல உன்னை நட்டுட்டாங்கன்னா இந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாறணும், இந்த நிலத்துக்கு சீதோஷணத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாறணும், இந்த தண்ணீருக்கு ஏற்ற மாதிரி நீ மாறணும், இந்த பூமிக்கு ஏற்ற மாதிரி நீ மாறணும். மாறலன்னு சொன்னா என்ன நடக்கும்னா, நீ நட்ட பாரி கருகி போயிடுவ, நட்ட பயிர் அப்படியே கருகி போயிடும், அப்புறம் மாடு விட்டு மேய்ச்சிருவாங்க. அதே பயிர் நல்லா வளர்ந்து பலன் கொடுத்துச்சுன்னா அறுத்து தானியத்தை களஞ்சியத்தில் சேர்ப்பாங்க. அல்லேலூயா. அப்ப என்னன்னா, ஒவ்வொருத்தரும் நாம வளர்ந்து கனி கொடுக்கிறவங்களா மாறணும். இப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, ரூத்துனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரூத்து தன் மாமிக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தாள், இளமையை கொடுத்தாள், வாழ்க்கையை கொடுத்தாள், தன்னை முழுவதும் கொடுத்தாள். அப்பா அம்மாவை விட்டு விட்டா, அப்பாவை விட்டா, அம்மாவை விட்டா, சொந்த பந்தங்களை விட்டா, சொந்த தேசத்தை விட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டு மாமிக்காக மாத்திரம் இங்க வந்தா. இங்க வந்தது மட்டும் இல்ல, அவ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்து அடைக்கலமாய் வந்தாள். அல்லேலூயா. நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைன்னா என்ன அர்த்தம்? சிறகுகள். சிறகுகளுக்குள்ள வந்து இப்போ கோழி பார்த்துருப்பீங்க. கோழி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா இருக்கீங்களா கோழி தெரியாதவங்க? நைட்டு கூட கோழி கோமித்தாங்க. அப்படி இருக்கிறதுலாம் இருக்குது, தப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. கோழி சாப்பிட்றதுலாம் தப்பு இல்லை. கவனிங்க, கோழியை நல்லா கவனிச்சு பாருங்க. கோழி அது கோழி குஞ்சுக்கு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, எதிரிங்க மேலே எங்கன்னா வட்டமிடும் போது ஒரு குரல் கொடுக்கும். அந்த கோழி குஞ்சுங்க எல்லாம் ஓடி வந்து அந்த தாயுடைய அந்த சிறகுக்கு கீழே உள்ள பூந்துக்கும். மொத்தம் 10 கோழி குஞ்சு அந்த ஒரு கோழிக்குள்ள மடங்கிடுச்சுங்க. எப்படிங்க முடிஞ்சது இது? எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை மாதிரி தான். ஆனா சில அம்மாவுங்க இருக்காங்க, 10 பேரையும் 10 விதமா பார்ப்பாங்க. 2 பிள்ளைங்களையும் 2 கண்ணால பார்ப்பாங்க. பாவம் அது இந்த பிள்ளை, பாவம் அந்த பிள்ளை. இப்படி நீங்க இது அரசியல் பண்ணீங்க பிள்ளைங்க மத்தியில, நாளைக்கு நீங்க நாஸ்தி ஆயிடுவீங்க. 2 பிள்ளைன்னா 2 பிள்ளையும் 2 கண்ணு, 2ம் ஒரே கண்ணா பாருங்க. எந்த காரணத்துக்கு ஒன்றும் பாவம் இதால ஒன்றும் பண்ண முடியாது, இதால இது பண்ண முடியாது, அதால அது முடியாது அப்படின்னு சொல்லி பார்சியாலிட்டி பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அது திரும்ப ரிட்டர்ன் ஆகி உங்க தலைமையில வந்து வெடியும். அல்லேலூயா. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. உங்க 2 பிள்ளைங்களையும் 2யும் ஒரே அளவில் கவனிங்க, ஒரே அன்பா பாருங்க. இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் நல்லதானையா பார்க்கணும். அது என்னது இது? பொம்பளை பிள்ளை வேற, ஆம்பளை பிள்ளை வேற இல்லை, 2ம் ஒரே பிள்ளை தான். அது 2ம் ஊம் பிள்ளை தான். அல்லேலூயா. இதுல எந்த விதமான பாகுபாடும் வித்தியாசமும் காட்டவே கூடாது. அப்படி காட்டினா வளர்ந்து அவங்க ஒன்று காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க எப்பவுமே மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன்,
நீங்க தான் ஹீரோ. சாவர வரலாம் நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்த்து விட்டுட்டு கல்யாணம் பண்ணி விட்டுட்டு தூரமா நின்று பாருங்க, தூரமா நின்று பாருங்க, அவங்க உங்க சாயல்ல தான் வாழ்வாங்க. நீங்க நடந்த மாதிரி நடப்பாங்க, நீங்க வாழ்ந்த மாதிரி வாழ்வாங்க, நீங்க பேசின மாதிரி பேசுவாங்க, நீங்க நடந்து கொண்ட மாதிரியே நடப்பாங்க. கட்டாயம் சினிமா ஸ்டாருங்க மாதிரி மாறவே மாட்டாங்க. அல்லேலூயா. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க உங்களை மாதிரியாக பின்பற்றுவதுதான் காரணம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிச்சு அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது, கோழி எப்படி எத்தனை குஞ்சுகளையும் அப்படியே சேர்த்து சிறகுகளுக்குள்ள மறைச்சிக்குது. ஒரு விஷயம், ஒரு காட்டு தீ, காட்டில் வந்து அடிக்கடி தீ பற்றிக்கும். மரம் ஒன்னோடு ஒன்று உராசும் போது தீ பற்றிக்கும்னு சொல்லுவாங்க. காட்டு தீன்னு சொல்லுவாங்க. அதை காட்டு யாரும் வேணும்னு கொளுத்த மாட்டாங்க. காட்டு தீ தானாக பற்றிக்கும். சில நேரத்தில் மரம் ஒன்னோட ஒன்று உராசும் போது தீ பிடிச்சி கீழே கொட்டி இருக்கிற சிறகுகள் வந்து பற்றி எரிஞ்சு காடு முழுக்க பற்றி எரியும். அப்போது காட்டில் ஒரு கோழி இருந்திருக்கு, காட்டுக்கோழி. அது என்ன பண்ணிச்சு, எரிஞ்சு வர்றதை பார்த்த உடனே எல்லாம் எரியுது, ஒன்றும் பண்ண முடியல. கோழி குஞ்சுகளை கூப்பிடுச்சு. அது ஒரு குரலில் கூடும், கொஞ்சு ஓடியாது. எல்லா கோழி குஞ்சுகளும் ஓடி அந்த சிறகுக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் தீயில கோழி செத்துச்சு, கோழி எரிஞ்சிடுச்சு. அதை எரிஞ்ச இடத்துல பார்க்க போன ஒருத்தர் கோழி சுட்டு வச்சுக்குதுறான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அது இறகு மூடி இருந்த அந்த இறகுக்கு பார்த்தா சில கோழி குஞ்சுங்க உயிரோடு அப்படியே இருந்தது. அல்லேலூயா. அந்த கோழி தான் செத்தாலும் தன் பின்வர சந்ததியை பாதுகாக்கணுன்ற உணர்வு எண்ணம் ஒரு சாதாரண பறவைக்கு இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு அதை விட அதிகமாக இருக்கணும். உங்களால் தாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல பேர். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா நடக்கிறீங்க, நல்லா போகிறீங்க வர்றீங்க, நல்லா இருக்கிறீங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குதுன்னா அவங்க உங்கள் பிள்ளைங்க நாலு பள்ளிக்கூடத்தில் போகும்போது இல்லை 4 பசங்கக்கிட்ட பேசும்போது, பெண்களோடு கூட பேசும்போது உங்கள் நடக்கையை, உங்களுடைய செயல்களை குறித்து பிள்ளைங்களை அவமானப்படுத்தாதபடிக்கு நீங்கள் தான் நல்ல வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாக வேண்டும். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், வாலிபனாக இருக்கும்போது எனக்காக மட்டும்தான் வாழ்ந்தேன். 2வது கல்யாணம் ஆச்சு, எனக்காகவும் அப்புறம் என் மனைவிக்காகவும் தான் வாழ்ந்தேன். பிள்ளைங்க பிறந்தாங்க, எனக்காகன்றத விட்டுட்டேன், மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வாழ ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? அதுவா, சே இதை எடுத்து போனால் என் பிள்ளைக்கு ஆகும், இதை செய்யாது இருந்தால் என் பிள்ளைக்கு நல்ல பேர் வரும், இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுட்டா என் பிள்ளைக்கு நல்ல பேர் கிடைக்கும், நான் குடிக்கிறதுனால என் பிள்ளைய பார்த்து குடிகாரம் பிள்ளைன்னு சொல்கிறாங்க, இப்படி நான் வேசித்தனம் பண்ணுறதுனால என் பிள்ளைய பார்த்து வேசியின் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற கெட்ட பேரை பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடாது. அவங்க இந்த மருமகள் மாமியைக்காக வாழும்போது அவ பாருங்க தன் மாமியினுடைய தெய்வத்தை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறாள். அல்லேலூயா. மோவாப் தெய்வங்கள் தேவன் கிடையாது, மோவாப் தெய்வம் இயேசு கிடையாது, மோவாபின் தெய்வம் இயேசு கிடையாது. ஆனால் அவர் மோவாபில் இருந்து வந்து அந்நிய தேசத்தால் ஆகிய இவள் நம்முடைய சேனைகளின், நம்ம இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடியால் அவராலே, ஆண்டவராலே, கர்த்தராலே நிறைவான பலன். அல்லேலூயா. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைன்னா நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். முதலாவது நம்ம பார்த்தோம், நிறைவான பலன் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய
வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆமேன். ஒரு அள்ளிய சொல்லமா? இவ்வளவுதானா? சரி, இப்போ கவனிங்க. இப்போ பேதுரு கிட்ட வந்துடுவோம். நகோமி ரூத்தை விட்டுடுவோம். ரூத்து நகோமியை பின்பற்றினதுனால, சேனைகளின் கர்த்தருக்கு செட்டையின் கீழே வந்ததுனால நிறைவான பலன். ரொம்ப முக்கியம். பலன் கிடைக்கிறது முக்கியம், அது நிறைவாக கிடைக்கிறது அதை விட முக்கியம். இப்போ ரெண்டாவது கவனிங்க. பேதுரு இயேசுவை பார்த்து கேட்குறான். இயேசுவை நோக்கி என்ன சொல்றான் பாருங்க. 27வது வசனம். நாங்கள் சீஷர்களாகிய நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்ட வந்தீங்க. அதாவது பேதுரு சொல்றாரு நாங்கள் அப்படின்றாரு. இப்ப நான் சொல்றேன் நாங்கள், நம்ம எல்லாரும். இப்ப நம்ம சொல்றோம் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் என்னத்தை விட்டீங்க? ஒன்னும் விட்ட மாதிரி தெரியலையே. யோசிச்சு பாருங்களேன். அடுத்தது, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்டார். இயேசுவின் பதில கவனிங்களேன். இயேசு மறுஜென்மம், இது எப்போ? இந்த மறுஜென்மம் எப்போ? ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா தானே நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும். மறுஜென்மம் செத்து இன்னொரு பிறவி எடுத்து யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? நான் செத்து மறுபடியும் பிறந்து வர்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஞாபகம் இருக்குமா? நான் பாஸ்டராக இருந்தேன், நான் சபை வச்சு நடத்தியிருந்தேன், இவ்வளோ விசுவாசிகள்லாம் என்கிட்ட இருந்தாங்க, எங்கேயாவது ஒரு துளி ஞாபகம் வருமா? அப்புறம் எப்படி 100 அத்தனையான பலன்? அப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மறுஜென்மம். அந்த வார்த்தை படிங்க, இப்ப படிங்க. இயேசு இந்த மறுஜென்மம் என்ன அப்படின்னா தெரியுமா? மறுஜென்ம முழுக்கினாலே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஞானஸ்தானத்தின் மூலமா நாம பழைய ஜென்மத்தில் இருந்து மறு ஜென்மத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பழைய மனுஷனை விட்டு, பழைய மனுஷனுடைய சுபாவத்தை விட்டு, பழைய மனுஷன் அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ பழையசெல்லாம் விட்டாச்சு. பழையசெல்லாம் பயங்கரமா கோவம் வரும். என்ன சொன்ன? பழையசெல்லாம் பயங்கரமா என்ன சொன்ன? ஏய், பயங்கரமா கோவம் வரும்னு சொல்றேன்ல. இப்ப என்ன வந்து அப்ப பழசு போயிடுச்சா? போச்சா? போலங்க. என்னன்னா நாம அந்த அது மேல போட்டு மறைச்சு வச்சுக்கிறோம். பழையெல்லாம் போயிடுச்சு, பழசெல்லாம் போயிடுச்சு. நான் பழசுல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன பயங்கரமா கோவம் வருங்க எனக்கு. என்ன சொன்னீங்க? பயங்கரமா கோவம் வருங்க. எனக்கு புரியல. ஏய், கொன்னுடுவேன். நான் தான் சொல்றேன்ல பயங்கரமா கோவம் வரும்னு. அப்படின்னா நான் என்ன ஆகல, பழசுல இருந்து வெளியே வரவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறேன். அப்ப என்னன்னா நான் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை உங்களுக்கு பின்பற்று. எங்கங்க இது? அப்படி நீங்க விட்டது உண்மைன்னா, நீங்க மாறினது உண்மைன்னா, வசனம் சொல்லுது மறுஜென்ம காலத்திலே, அதாவது ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் வர்ற வாழ்க்கையில மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்றார் என்று சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இது பாத்தீங்கன்னா
அதாவது பொதுவாக வந்து நீங்கள் நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நமக்கு வந்து இப்போ வந்து இது வாழ்க்கை இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. எப்படி வந்தார்? இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. எப்படி வந்தார்? குழந்தையா வந்தார். திரும்பி இயேசு கிறிஸ்து வரப்போறார். ரகசியமா, திருடனை போல. எப்படிங்க? ரகசியமா திருடனை போல வரப்போறார். அப்புறம் இயேசு கிறிஸ்து வரப்போறார். ராஜாதி ராஜாவாக, வீராதி வீரராக வரப்போறார். இப்போ இப்படி வரப்போற வருகை இருக்கு. இந்த வருகையில நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்துட்டாரு, நம்மளை அவர் ரட்சிப்பில் கூப்பிட்டுட்டார். ஓகேவா? ரெண்டாவது, திரும்ப ரகசியமா வரப்போறாரு. அப்போ நம்மளை மறுபடியும் கூப்பிட்டுக்குவாரு. எங்க? பரலோகத்துக்கு. அவர் பரலோகத்துக்கு கூட்டும் போறதுக்காக தான் ரகசியமா வர்றார். அந்த ரகசியத்து வருகையில நீங்க கைவிடப்பட்டீங்கன்னா உங்களை இயேசுவால கூட காப்பாற்ற முடியாது. ரகசிய வருகையில நீங்க போயிடணும். அதுக்கப்புறம் 7 வருஷம் பொறுத்து திரும்ப ஆண்டவர் வருவார், இந்த பூமியை அரசாட்சி செய்யும்படியாக. அதுதான் மறுஜென்ம காலம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு லைஃப் வருது பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன். ஆனால் மறுஜென்மம் என்பது அந்த ரகசிய வருகைக்கு போய் திரும்ப பகிரங்க வருகையில் வந்து இந்த உலகத்தை நாம 1000 வருஷம் ஆட்சி செய்வோம், அதை குறிக்கிறது. ஆனால் நாம் இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, ஞானஸ்தானத்துக்கு ஒரு முன்ன வாழ்க்கை, ஞானஸ்தானத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை. ஞானஸ்தானத்துக்கு முந்தைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஞானஸ்தானத்துக்கு பிந்திய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இந்த ரெண்டும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் கொடுத்த பலன் நல்லா கண்ணுக்கு தெரியும். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க 29வது வசனம் வாங்க, கவனிங்க. ஆண்டவருடைய பெயரால வீட்டை விட்டீங்களா, சகோதரனை விட்டீங்களா, சகோதரியை விட்டீங்களா, தகப்பனை விட்டீங்களா, தாயை விட்டீங்களா, மனைவியை விட்டீங்களா, பிள்ளைகளை விட்டீங்களா, நிலங்களை விட்டீங்களா, இதை 8 காரியங்களை யாரெல்லாம் விட்டீங்களோ அவங்களுக்கு திரும்ப 100 தந்து அதோட கூட எக்ஸ்ட்ரா நித்திய ஜீவனையும் கொடுப்பார். அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா நித்திய ஜீவன். அதாவது இந்த 8 காரியங்களை இழந்தவங்க யாரோ தேவனுக்காக, அதாவது நீங்க நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஆண்டவருக்காக விட்டு என்னையா விட்டு வந்தா, பாவத்தை விட்டு வந்தாரோ அது ஒரு பெரிய விஷயமா. பாவம் செய்யலாம் தானே நீ பிழைக்க முடியும். எதை விட்டுட்ட நீ ஆண்டவருக்காக? வாசித்து பாருங்க. வீட்டை விட்டுட்டேன், எனக்கு இந்த வீட்டை விட்டேன், சகோதரை விட்டேன், சகோதரியை விட்டேன், தகப்பனை விட்டேன், தாயை விட்டேன், அப்புறம் மனைவியை விட்டேன், பிள்ளைகளை விட்டேன், இயேசுவுக்காக இதெல்லாம் விட்டேன் அப்படின்னு யார் ஒருத்தர் சொல்றீங்களோ அவங்க அந்த மறுஜென்மத்தில் 100 பெற்று எக்ஸ்ட்ரா கூடுதலா நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. 100 கிடைக்கும், எக்ஸ்ட்ரா அடிஷனலா நித்திய ஜீவன் கொடுக்கப்படும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. ஆமென். ரல்லிலே சொல்லமா. அடுத்தது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நீங்க வசனத்தின்படி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி கால் மிதிக்கிற எந்த தேசத்தையும் கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பார். அல்லேலூயா சொல்லமா. அத பாட்டு மட்டும் பாடுறோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் எங்களுக்கு சொந்தம் கிடையாது, கர்த்தருக்கு சொந்தமாகும்
அவர் சொன்னது உங்களுக்கு சொந்தமாகினார். நீ கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக தருவேன் அப்படின்னாரு. நாம் என்ன சொல்லிக்கிறோம்? கர்த்தருக்கு சொந்தமாகும். கர்த்தருக்கு நீ எடுத்துக்கப்பா, எங்களுக்கு எதுக்கு? நாங்கள் என்ன தப்ப வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? சொத்து இருக்குதுன்னா எந்த காரணத்தை கொண்டு அழிச்சிடாதீங்க. பணம் இருக்குதுன்னா எந்த காரணத்தை கொண்டு அழிச்சிடாதீங்க. நகை இருக்குதுன்னா எந்த காரணத்தை கொண்டு அழிச்சிடாதீங்க. அதெல்லாம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. கஷ்டமா இருக்கு, வித்து சாப்பிட்டுறேன். இல்லைங்க, உழைச்சி சாப்பிடுங்க. இன்னைக்கு வித்துட்டுன்னா நாளைக்கு அதை வாங்க முடியாது. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு அதை வித்துட்டேன்னு வச்சுக்கோ, எத்தனை தலைகீழா கூட உன்னால் அதை திரும்ப வாங்க முடியாது. அதனால எந்த ஒரு பொருளையும் விற்கணும்னு ஆசைப்படாதீங்க. அது இருக்கட்டும், கொஞ்சம் உருட்டி பெரட்டிடுவோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை நீங்க மேற்கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அந்த நகை இருக்குதே, வச்சுக்கலாம், வித்துக்கலாம். அப்போ அவர் ஆண்டவர் என்ன பண்ண, சரி அவங்க வச்சுக்கிறாங்க, அவங்க வித்துக்கிறாங்க, அவங்க நகை அவங்க வச்சுக்கிறாங்க, அவங்க வித்துக்கிறாங்க, அவர் சும்மாவே இருந்துருவார். அது இல்லைன்னு மனசில் நினச்சிட்டு ஆண்டவரே கூப்பிட்டு பாருங்க, உங்க செயலோடு அவருடைய செயலுக்கு சேர்ந்து நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, காலேப்புக்கு அவர் சொல்ற பாருங்க, வசனத்தின்படி பாருங்க, எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பு மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை உத்தமமா உண்மையா பின்பற்றீங்கன்னா நீங்க கால் மிதிக்கிற தேசத்தை தேவன் உங்களுக்கே கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது உத்தமமா கர்த்தரை பின்பற்றணும். அதுல யாருக்கும் ஏதாவது அவங்க பார்க்குறாங்க அதனால நான் ஆண்டவரை பின்பற்றுறேன் அப்படின்லாம் வேணாம். நீ யார் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் நான் என் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு, அவருக்காக நான் உத்தமமாக வாழுவேன், உத்தமமாக பின்பற்றுவேன், உத்தமமாக போவேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா கால் மிதிக்க தேசம் கர்த்தருக்கு இல்லை, உனக்கே சொந்தம். அந்த வசனத்தை படிங்களேன். அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா. அவன் மிதித்து வந்த தேசத்தை கர்த்தருக்கு எடுத்துக்கொள்வேன் எழுதல, அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். ஏன்? அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். அல்லேலூயா. அதனால தாங்க நீங்க உத்தமமா பின்பற்றுங்க, உத்தமமா இருங்க, உத்தமமா இருங்க, உத்தமமா ஜெபம் பண்ணுங்க, உத்தமமா வாழுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ கால் மிதிக்கிற தேசத்தை தேவன் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சொந்தமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தது நான்காவதாக எபேசியர் 4 அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 4, 11 13 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைகிறதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லமா. இப்போ நம்ம கடைசியா நான் சொல்ல போறேன், நிறைவான வளர்ச்சி. இப்போ அது எப்படி வருதுன்னு பாருங்க. தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி
கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி அப்பதான் வரும். எப்போ வரும் நிறைவான வளர்ச்சி? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அறிவில ஒருமைப்பட்டவர்கள் ஆகும்போது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. நிறைவான வளர்ச்சி உங்களுக்கு வரணுமா? நீங்க என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் குமாரனை பற்றும் விசுவாசம். முதல்ல இயேசு கிறிஸ்து, பிதாவின் குமாரன் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். 2, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. 3, ஒருமைப்பாடு. ஒருமைப்பட்டு இருக்கணும். அது என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம சபையில இருக்கிறோம்ல, ஒரே ஒரு கொடைக்கு கீழே தான் இருக்கிறோம், நெயலுக்கு கீழே தான் நாம் இருக்கிறோம். ஆனா ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் நம்ம திரும்பி மூஞ்சி கூட பார்க்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போறேன். ஆரோனும் மோசே 2 பேரும் ஒரே சபை விசுவாசிங்க. 2 பேரும் போனா பக்கத்துல உட்காந்துக்குவாங்க. இவர் முன்ன போயிட்டாருன்னா அவருக்கு இடம் பிடிச்சி வச்சுக்குவாரு, அவர் முன்ன போயிட்டாருன்னா இவருக்கு இடம் பிடிச்சி வச்சுக்குவாரு. 2 பேருக்கும் நான் நடந்துச்சே தெரியல. 2 பேரும் சர்ச்சுக்கு வரல. பாஸ்டர் என்ன, இவனுங்க 2 பேரும் இந்த பக்கத்தில் உட்காருவானுங்க, பக்தியா முழங்கால் போடுவானுங்க, பக்தியா பாட்டு படிப்பானுங்க, நல்லா கை தட்டுவானுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க பாஸ்டருடைய கண்ணிலேருந்து மறைய மாட்டாங்க. அப்படியே உக்காந்துன்னு தூங்கின்னு அப்படின்றவங்க பாஸ்டர் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. கோச்சிக்காதீங்க, உண்மை அது. பாஸ்டர் கண்ணுக்கே நீங்க தெரியணும்னா இவ்வளவு இருக்கு. அப்போ பாஸ்டர் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நீங்க இயேசு கண்ணுக்கே தெரிய முடியும். பாஸ்டர் கண்ணுக்கு தெரியணும்னா நீங்க ஆக்டிவா இருந்தாதான் பாஸ்டர் கண்ணுக்கு தெரியும், இயேசுநாதர் கண்ணுக்கும் தெரிவிங்க. நீ பாட்டு உட்காந்து வந்தமா உக்காந்தமா அப்படியே தூங்க இப்படி போனீங்கன்னா பாஸ்டர் கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க, அவர் கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க. இருந்த மாதிரியே இருந்துட்டு போக வேண்டியதுதான். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரே விஷயம், தேவனுடைய குமாரனை பற்றும் முதல்ல விசுவாசம். என்ன விசுவாசம் வேணும்? குமாரனை பற்றி கொள்ளுகிற விசுவாசம். அது ரொம்ப முக்கியம். இயேசுவை கெட்டிமா அழுத்தி இறுக்கமா பிடிச்சுக்கிற விசுவாசம். ஒரு பாட்டி ஒன்று ரொம்ப வயசாயிட்டாவே வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அது எதுனா கத்தி கிடக்கும். அதில் புள்ள, ஏம்மா கொஞ்ச நேரம் சும்மா இரும்மா அப்படின்னா, பேரனுங்க, ஏய் கேள்வி சும்மா லொடன்னு கத்திக்காடுறேன் அப்படின்வாங்க. பாருங்க, பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் வித்தியாசம். பிள்ளைங்க ஏம்மா அப்படின்வான், அது கேட்க முடியாது அவனால், அதுக்கு மேலே ஏம்மா அப்படின்வான். பேர பிள்ளைங்க கொஞ்சம் வாய் துடுக்க கேட்கும். என்னன்னா, கைவி சும்மா கிழவா சும்மா லொடன்னு பேசின்னு கத்திக்கிட்டுக்கிறேன், ஏன்னா சும்மா வாய் மூடிக்கினுக்கிறேன் அப்படின்னு. அதனாலேயே அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண பிளேஸில் இருப்பாங்க. எங்கன்னா திண்ணையில், எங்கன்னா ஓரமா. தயவு செய்து நீங்கள் யாரும் அப்படி பண்ணிடாதீங்க, யாரையும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் யாருன்னா ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா தேவன் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவார். யாரையும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சவரெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சரி, நடந்தது என்னன்னு சொன்னால், அந்த அம்மா ஒரே மனசு கஷ்டம். பையன் பார்த்தா ஏம்மா அப்படின்றான், பேர பிள்ளைங்கெல்லாம் பார்த்து கேள்வி அம்மா லொடன்னு கத்தினுக்கிற அப்படின்றாங்க. ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதுப்பா, அது மேலே போத்து கேட்டுங்குது, என்னை எடுத்துக்கோன்ற மாதிரி என்னை கைவிட்டுடாதுப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிக்குது. ஒரு 4 வாலிப பசங்க அந்த வயலில் போகிறானுங்க. கைவி அந்த ஆள் கை விட்டான்னா நீ காலை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு போனான். அப்புறம் தான் ஆண்டவரே அந்த கேள்விக்கிட்ட பேசியிருக்காரு, ஆண்டவரே நம்முடைய பாதங்களை இறுக்கமா பிடிச்சுக்கிறோம்பா. அல்லேலூயா.
நம்ம சில நேரத்தில் கழுதியை கொண்டு பேசுன ஆண்டவர் 4 கைதியை கொண்டு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்படியாவது ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவாருங்க. நீங்க பேசணும், அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. பட் நீங்க நல்லா கவனிங்க, என்னென்ன சொல்லணும்? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம். 2வது தேவனுடைய குமாரனை அறிகிற அறிவு. 3வது ஒருமனப்பாட்டு. இந்த ஒருமனப்பாட்டை சொல்லிட்டு என்ன விட்டேன்ல, அப்போ இந்த 2 பேரும் வரல. பாஸ்டர் தேடிக்கிட்டு போனார், ஆரோன் வீட்டுக்கு போனார். என்னப்பா திடீர்னு சர்ச்சுக்கு வராத விட்ட, நீயும் வரல மோசே வரல அப்படின்னாரு. ஆரோன் சொல்றாரு, அந்த மோசே வர்ற சர்ச்சுக்கு நான் வரமாட்டேயா அப்படின்னாரு. ஏன்பா 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக தானே இருந்தீங்க அப்படின்னா. இல்லை இனிமே அவன் வர சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. இல்லை அவன் பரலோகம் போனா, அப்படின்னா அந்த பரலோகமே எனக்கு வேணாயா அப்படின்ட்டான். என்னடா அது இவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு, சரி மோசையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசையை போய் பார்த்தாரு. என்ன பிரதர், ஆரோன் நீயும் ஒன்றா உட்காருவீங்க, ஒன்றா போவீங்க, ஒன்றா வருவீங்க, அப்படி நல்லா சர்ச்சில் ஆராதனையில் ஜபத்தில் அப்படி இப்படி நல்லா இருந்தீங்க, திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை பாஸ்டர், அது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு ஒன்று அப்படின்னு விட்டாரு. இல்லைப்பா நீயும் வரல அவனும் வரல, என்னாச்சு? இல்லை பாஸ்டர் அவன் வர சபைக்கு இனிமேல் நானும் வரல அப்படின்னா. ஏம்பா நாளைக்கு அவன் பரலோகம், அந்த இடமே எனக்கு வேணாம் சாமி அப்படின்னு. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்க்கறது கிடையாது, பேசுறது கிடையாது. கண்ட சகோதரனை விசுவாசிக்காத நீங்க அது என்னவா இருக்கும் குறை? காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவீங்க? வேற ஒன்றும் இல்லை, நாங்களே எதுவும் சொல்லிக்கல, பார்த்துக்குங்க. இதெல்லாம் நமக்கு இப்போ சரி. இப்போ நம்ம முதல்ல வந்துடலாமா? 1, மாமிக்காக தன் வாழ்க்கையை கொடுத்த மருமகள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால நிறைவான பலனை பெற்றுக்கொண்டார். அடுத்தது 2வது, கர்த்தருக்காக எதையாகிலும் ஒன்றை விட்டவன் 100 பெற்று அடிஷனலா நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுவான். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவன் அவன் கால் மிதித்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுப்பார். 3வது, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாய் நீங்க இருக்கும்போது நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷர்களாக நீங்கள் மாறுவீர்கள். பூரணமா இருப்பீங்க, பூரணமா நிறைவா இருப்பீங்கன்னு அர்த்தம். பூரணம்னா நிறைவுன்னு அர்த்தம். நிறைவா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மை பற்றும் விசுவாசத்திலே, உம்மை பற்றும் அறிவிலே, உம்முடைய ஒருங்கிணைப்பிலே, ஒருமைப்பாட்டிலே நாங்கள் நிலைத்து நிற்கிறவர்களாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை பூரண உள்ளவர்களாக, நிறைவு பெற்றவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்காக, எங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்காக, எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை, இந்த பூமியிலே இந்த வாழ்க்கையை இயேசுவின் செட்டையின் நிழலிலே அடைக்கலமாய் புகுந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை பக்தியாய் நடத்தி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவரை பற்றி கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, உனக்கு கொடுக்கப்பட்ட கணவன், உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் அரவணைத்து நடத்துவீர்களானால் தேவன் உங்களை பூரண நிறைவோடு கூட ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய பூரண வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும்படியாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மாமிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ரூத்துவை பார்த்து
போவாஸ் சொன்னான், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் ஆண்டவர் கர்த்தர் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலமாய் வந்தபடியால் இமாலதாரா ஷக்கராதிரனமா ரிசலத்யாரினா ஷக்கரபாலதாரா. நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. நிறைவான பலனை இயேசு உனக்கு கொடுப்பாராக. சகோதரனே, நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. இயேசுவின் செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தது உண்மையானால் தேவன் பூரண பலனை உனக்கு கொடுப்பார். நிறைவான பலனை உனக்கு உண்டாக்குவார்.